yன் மதிப்பை காண்க. 3y divided by 1 plus 1 divided by 1 plus y divided by 1 minus y is equal to 2. இந்த மாடல் சம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணாங்க ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் எடுங்க, அதில் இந்த பார்ட் மட்டும். இங்கே y இருக்கு, y இங்கே 1 minus y இருக்கு, 1 minus y. நெக்ஸ்ட் இங்கே எத்தனை இடத்துல ப்ளஸ் இருக்கோ அத்தனை டேஷ் போட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது இது ரெண்டையும் கூட்டணும், அப்போ 1 minus y plus y, இங்கே ப்ளஸ் y இங்கே மைனஸ் y அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் 1 மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கூட்டுங்க, இது ரெண்டையும் கூட்டினா 1 plus 1 2, இங்கே மைனஸ் y இருக்கு, அப்போ 2 டைம் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 minus y டிவைடட் பை அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 1. ஸோ இங்கே பாருங்கள் மேலே 3y இருக்கு, அப்போது 3y. ஸோ அதுக்கு கீழே இதுதான் சால்வ் பண்ணியிருக்கோம், அப்போ இந்த வேல்யூ போடணும், 3y வகுத்தல் 2 minus y. ஸோ இது 1 போட தேவையில்லை, ஏன்னா வேல்யூ அந்தளவுக்கு இல்லை. ஸோ சீக்வல் டு இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3y இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2 minus y இந்த பக்கம் வந்தால் 2 into 2 4, 2 into minus y minus 2y. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2y இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 2y, அப்போ 3y plus 2y 5y equal to 4. அப்போ y equal to 5 இந்த பக்கம் வச்சுன்னா 4 divided by 5. yன் மதிப்பு என்னன்னா 4/5. a into b is equal to a plus b plus root of a into b எனில் 6 into 24 என்பது எதற்கு சமம் அப்படிங்கிறாங்க. இந்த கொஸ்டின்ல 6 பெருக்கல் 24 என்பது 6 பெருக்கல் 24ங்கிறது இந்த a into b க்கு சமம். ஸோ அப்போ ஏங்கிறது 6, a is equal to 6, b is equal to 24. ஸோ அப்படியே நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம், ஏக்கு 6 ப்ளஸ் பிக்கு 24 ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி, அப்போ 6 இன்ட்டு 24. நெக்ஸ்ட்டு 6 ப்ளஸ் 24 30 ப்ளஸ் இங்கே 6 இன்ட்டு 24 ரூட் ஆஃப் 144. நெக்ஸ்ட்டு 30 ப்ளஸ் 144 ரூட் வந்து வெளியே எடுத்தோமா 12, 30 ப்ளஸ் 12 42. ஸோ ஆன்சர் வில் பி 42. x plus 1 by x equal to 5 எனில் 3x divided by 2x square plus 2 minus 5x equal to என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த x plus 1 by x equal to 5 மட்டும் எடுத்துக்கோங்க, x plus 1 by x equal to 5. நெக்ஸ்ட் x into x, x square, இங்கே plus 1 இருக்கு, plus 1 equal to இந்த x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5 into x 5x. நெக்ஸ்ட் இங்கே 3x வகுத்தல் இந்த 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2ல் 2 மட்டும் வெளியே எடுத்தா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 1, நெக்ஸ்ட்டு மைனஸ் 5x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வேல்யூ இங்கே பார்த்தோம்னா 5x. ஸோ அப்போ இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம், ஈக்குவல் டு 3x டிவைடட் பை 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு 5x, இங்கே அகைன் மைனஸ் 5x. நெக்ஸ்ட் இங்கே 3x இருக்குது, 3x டிவைடட் பை 2 இன்ட்டு 5x 10x, 10xல் 5x போச்சுன்னா 5x. ஸோ இந்த x அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 3/5. ஆன்சர் வில் பி 3/5. 12846 பெருக்கல் 593 பிளஸ் 12846 பெருக்கல் 407 ஈக்குவல் டு x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க ரெண்டுலேயும் காமனாக 12846 இருக்குது, அப்போ வெளியே எடுத்தோமா 12846 இன்ட்டு இங்கே 593, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே 407. ஸோ நெக்ஸ்ட்டு 12846, ஸோ 593 ப்ளஸ் 407 ரெண்டையும் ஆட் பண்ணால் 1000. ஸோ 12846 இன்ட்டு 1000 12846, இங்கே 3 0. ஸோ ஆன்சர் வில் பி 12846000. 1/4 plus 1/6 minus 1/8 equal to x plus 1/12 எனில் எக்ஸின் மதிப்பு காணு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா, இங்கே 1/4 இருக்குது. ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் 4 ப்ளஸ் 1 5 அப்படியே போட்டுக்கலாம். அதேமாரி கீழே இங்கே 1/6க்கு 6 ப்ளஸ் 1 7, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ டினாமினேட்டரில் 8, இங்கே 8ல் 8 ப்ளஸ் 1 9. ஸோ இங்கே ப்ளஸ் 1/12 இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். டினாமினேட்டரில் 12, 12 ப்ளஸ் 1 13. ஸோ இதுக்கு 4க்கும் பாருங்கள் காமனாக எல்சிஎம் எடுத்தோமா 24. ஸோ இங்கே 6 இன்ட்டு 4 24, அப்போ 5 30 ப்ளஸ் இங்கே 4 இன்ட்டு 6 24, அப்போ 4 8 28 மைனஸ் இங்கே 3 இன்ட்டு 8 24, அப்போ 3 இன்ட்டு 9 27 மைனஸ் இங்கே 2 இன்ட்டு 12 24, அப்போ 2 இன்ட்டு 13
26. நெக்ஸ்ட்டு 30 + 28 58. இங்கே 2 மைனஸ், அப்போ -27 26 53, கீழே 24. 58ல் 53 போச்சுன்னா மீதி 5 வகுத்தல் கீழே 24 = x. இப்போ எக்ஸின் மதிப்பு பார்த்தோம்னா 5/24.